ஓகே, ஆப்டிடியூடில் வந்து ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் இது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஸோ டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்க் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, கியூட்டு, அதே போல் ஹையர் ஸ்டடி பண்ணக்கூடிய கேட்மெட், டான்செட், நிம்செட்டி ஆல் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து ஸோ மினிமம் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம டெட் எக்ஸாம்ஸ் பற்றி சொல்ல தேவையில்லை, டிஎன்பிஎஸ்சி சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு டாபிக் தான். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசிக் கான்செப்டை கிளியர் பண்ண போகிறோம். நிறையா பேர்த்துக்கு இது பேசிக் கான்செப்ட் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த டாபிக் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கங்க இல்லை. ஸோ அங்கேயும் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அங்கே இருக்கக்கூடிய பேசிக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதையும் நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கையும் படிச்சுக்கணும். இப்போ நான் கொடுக்குற ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன்ஸை கொஞ்சம் லிசன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்க, இந்த வீடியோவை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண சொல்லணும், லைக் பண்ண சொல்லணும். மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். புதுசாக அப்டேட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் இந்த புது வருடத்தில், இந்த நியூ இயரில் உங்களுக்கு இந்த அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக் கான்செப்டை உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன, இந்த ஆப்டிடியூட் அதாவது ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ராபபிள், ஸோ சந்தேகமாக இருக்குது, அதான் ப்ராபபிள். பாசிபிலிட்டிஸ், ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள் இங்கிலீஷில், பாசிபிலிட்டிஸ், ப்ராபபிலிட்டிஸ். ஒரு சந்தேகமாக இருக்குதுங்க. ஆனால் இந்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகமான தீர்வு. ஒரு தீர்வு இருக்குது, அந்த தீர்வு சந்தேகமாக இருக்குது. ஒரு டவுட்ஃபுல் வெர்டிக்ட், டவுட்ஃபுல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், தி ஸ்டடி ஆஃப், படிக்கிறோம் என்ன படிக்கிறோங்க, இந்த ஸ்டடி ஆஃப் அன்சர்டைன் ரிசல்ட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது இதை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம சால்வ் பண்ணவே முடியும். அன்சர்டைன் ரிசல்ட், சரிங்களா? ஒரு முடிவு இருக்குது, ஒரு தீர்வு இருக்குது, அந்த தீர்வு சரியானதாக இல்லை, சந்தேகத்தில் உள்ள தீர்வு. புரியுதுங்களா? சந்தேகத்தில் உள்ள தீர்வு தான் இந்த ப்ராபபிலிட்டி. இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மிட்டேஷன் காம்பினேஷன். அதோடைய கண்டினியூட்டி தான் இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸாக கிளாஸில் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் அன்சர்டைன் ரிசல்ட்ஸ்? அன்சர்டைன் ரிசல்ட்டுங்க, அந்த ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டுது, கிளியராக இல்லை, நிச்சயமற்ற தீர்வு. தமிழில் சொல்லணும்னா இது நிச்சயமற்ற தீர்வு. தீர்வுன்னு சொல்லிட்டோம், அது என்ன நிச்சயமற்ற தீர்வு? அப்போ எங்கேயோ ஒரு சந்தேகம் இருக்குது உங்களுடைய தீர்வில் அப்படிங்கிறது கிளியர் பண்ணிக்கணும். இப்போ என்ன செய்யணும், நம்ம இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கே இந்த பிரச்சனை எங்கே வரும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த பிரச்சனை எங்கே வரும்? ஒரு ரிசர்ச் பண்ணுறோங்க, அந்த ரிசர்ச்சில் தான் சந்தேகம் இருக்குது. அந்த ரிசல்ட்டில், அந்த ரிசர்ச் ஆய்வில் ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை தீர்ப்பது தான் இந்த ப்ராபபிலிட்டி. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த மருந்து வந்து மனுஷங்களுக்கு நேரடியாக கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. என்ன ஆகுங்க, விலை மதிப்பற்ற இந்த மனுஷனுடைய உடம்புக்கு கொடுக்கக்கூடாது. எலிக்கோ வேற ஏதாவது சின்ன விலங்குகளுக்கோ கொடுத்து நம்ம வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கே கொடுப்போம், இல்லைங்களா? இதான் வந்து ஜென்ரலி சயின்டிஃபிக் கான்செப்ட். அப்போ ஒரு எலிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எத்தனை எலிக்கு கொடுக்குறீங்க, அந்த எலினால என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறோம்.
ஒரு ஆய்வுல கொண்டு போறாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த ப்ராபபிலிட்டியில ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு நேம் யூஸ் பண்ணுவோம். நிகழ்வு, ஒரு நிகழ்வு நடத்தி காமிக்கிறோம். சரிங்களா, ஈவெண்ட் நடத்துவோம். ஸோ வாட் இஸ் ஈவெண்ட், வாட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? எனி ஆக்ஷன் which produce result. எந்த ஒரு செயல் அது உங்களுக்கு தீர்வு கொடுக்கிற மாதிரி இருக்குதோ அதுதான் நிகழ்வு. புரியுதுங்களா? அந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எத்தனை பேர்த்துக்கு செய்யணும் அப்படின்னா, நம்ம 100 பேர்த்துக்கு செய்யலாம், 200 பேர்த்துக்கு செய்யலாம் அந்த ஈவெண்ட். பார்த்தீங்களா? அந்த ஈவெண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் போடணும். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன? ஸோ 1 to 100 வரைக்கும் இருக்கும். அதில் இந்த 1 to 100 ஈவெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் ரேண்டமாக உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேங்க. ஸோ ரேண்டம் என்ன? 2, 7, 9, 13, 24. ஸோ கண்ணா பின்னான்னு ரேண்டமாக எடுக்கிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரேண்டமாக கலெக்ட் பண்ணுறோம். இந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து இங்கே எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். என்னன்னா, ஷஃப்லிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷஃப்லிங், ஏ ஃபன் டை. ஷஃப்லிங் எ ஃபன் டை. சரிங்களா? படகையை, பகடை இல்லையா, பகடையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? உருட்டுறோம். அது ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்தது என்ன சொல்லலாம்? த்ரோயிங் ஏ காயின். ஒரு நாணயத்தை என்ன பண்றாங்க? சுண்டுறோம். நாணயத்தை சுண்டுதல். இப்படியே சொல்லிட்டே போலாம். செலக்டிங் எ கார்டு வித் எ ஷஃபிள்டு பேக் ஆஃப் கார்ட்ஸ். ஸோ நிறைய கார்ட்ஸை, 52 கார்ட்ஸ் நம்ம வந்து ஷஃபிள் பண்றோம். நல்லா வந்து என்ன பண்றாங்க? கலந்து, அந்த கலந்துலேருந்து ஒரு 2 கார்டு 3 கார்டு எடுப்பதுக்கு பெயர் தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ஏதாவது சொல்றதுன்னா, அவங்க அன்சர்டைன்ட் ரிசல்ட்டு, எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஈவெண்ட், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், இதை வந்து மைண்டில் செட் பண்ணிக்கங்க. இதை வந்து நம்ம எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ நம்ம ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துட்டோம் இல்லையா? அந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ தமிழில் வந்து கூறுவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிள் ஸ்பேஸ். அப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மேபி 100 or 200. அதில் ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரேண்டமாக செலக்ட் பண்ணது தான் சாம்பிள் ஸ்பேஸ். 2, 7, 9, 13, 24, 25 அப்படியே வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தது பேர் தான் சாம்பிள் ஸ்பேஸ். சரிங்களா? ஸோ கூறுவெளி அப்படின்னு அர்த்தம். The set of all possible outcomes of a random experiment called its sample space அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளோடைய பார்க்கலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாஸிங் எ காயின். ஓகேங்களா? டாஸிங் எ காயின். Tossing a coin twice. Tossing a coin twice. அதாவது நாணயத்தை 2 முறை சுண்டுறோம். நாணயத்தை 2 முறை சுண்டுறோம். என்னென்ன கிடைக்கும் சாம்பிள் ஸ்பேஸ்? பாருங்க, ரொம்ப பேசிக்லேருந்து இந்த ஆப்டிடியூட் ப்ராபபிலிட்டியை எடுத்து கொண்டு போகிறேன். நான் பேசுகிறோமோ அத்தனையும் ஆப்டிடியூடில் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இது தெரிஞ்சாதான் நம்ம கற்றுக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் கூடிய ரொம்ப ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ். ஸோ நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து மறந்துருப்பீங்க. அவங்களாம் வந்து இதை ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். எங்கே? ஆப்டிடியூடில். நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? டுவைஸ் எ காயின், அதாவது டாஸிங் எ காயின் டுவைஸ். ஓகேங்களா? என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ்? ஸோ ஆல்ரெடி வி ஹவ் அண்டர்ஸ்டுட். என்ன வரும்? ஹெட்டு வரும். ஹெட்டு, டைல். ஸோ டைல், ஹெட்டு, டைல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். என்ன வருங்க? 1, 2, 3, 4.
ஓகேங்களா. சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது 4. இப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4. சிம்பிளான ஒரு சம். ஓகேங்களா. இப்போ ஈவென்ட் ஏ என்னன்னா, எனக்கு வந்து நான் இந்த 4 நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்ல எனக்கு என்ன வேணும், ஒன்லி டைல், ஒன்லி, அதாவது ஹெட் வந்திருக்குது, டைல் வந்திருக்குது, டைல் மட்டும், ஒன்லி டைல் அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி. சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரும். புரியுதுங்களா. வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ஸோ ப்ராபபிலிட்டி which is equal to the number of event A divided by number of the sample space. So answer is 1/4. இதுதான் நம்ம வந்து லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. புரியுதுங்களா. இதான் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிச்சதை உங்களுக்கு நான் வந்து ரீகால் பண்றேன். ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ஃபேவரபிள் அவுட்கம். எனக்கு ஒரு அவுட்கம் கிடைச்சிருக்குது, எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குது, அந்த தீர்வு நான் எதிர்பார்த்தது போல் இருந்தது, அதுதான் அவுட்கம், ஃபேவரபிள் அவுட்கம். சரிங்களா. டிவைடட் பை டோட்டல் அவுட்கம், டோட்டல் அவுட்கம். ஸோ எத்தனை தீர்வு இருக்குதோ அத்தனை தீர்வுகளில் எனக்கு பிடித்தது போல், நான் எதிர்பார்த்தது போல் ஒரு தீர்வு கிடைச்சதுல, அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. அதாவது ஃபண்டமெண்டல் பேசிக்கு இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆப்டிடியூட்ல, அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ண போறது எது? பர்மிட்டேஷன், காம்பினேஷன். அங்க தெளிவா இருந்தாதான் இங்க ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து பர்மிட்டேஷன் காம்பினேஷன் த்ரூ யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன்று டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. ஸோ நிகழ்வுகளின் வகைகள் படிச்சிருப்பாங்க. ஸோ ஆல் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? மியூச்சுவலி. சரிங்களா. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஹவருக்கு மேலே போகும், அவ்வளோ இருக்குது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். தமிழில் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்வு. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்வு. என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? நம்ம ஒரு காயினை வந்து டாஸ் பண்றேன், என்ன கிடைக்கும்? ஹெட் ஆர் டைல் தான் கிடைக்கும். இந்த ஹெட் விழுந்திருக்கு பார்த்தீங்களா, ஹெட் விழுந்திருக்குல்ல, அப்புறம் டைல் விழுமா? தெரியாது. ஹெட் விழுமா டைல் விழுமான்னு தெரியாது பார்த்தீங்களா. இதுதான் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்வுகள், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். நம்ம போய் தியரி பார்ட் எழுத போறது இல்லை, நம்ம எழுத போறது ஜஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா. ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? சம வாய்ப்பு நிகழ்வு. சம வாய்ப்பு நிகழ்வு. நம்ம சம வாய்ப்பு நிகழ்வுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. த்ரோயிங் எ டை. ஒரு பகடையை நம்ம உருட்டுறோம். ஸோ பகடையை உருட்டினோம்னா என்ன கிடைக்கும்? 1 to 6 தான் விழும். 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், அது போல 6 விழலாம். இந்த 1 to 6 இருக்கு பார்த்தீங்களா, இது எப்படின்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். புரியுதுங்களா. சம வாய்ப்பு உள்ளவங்க தான். சார் இப்போ வந்து 1 விழுந்திருக்கேன், அடுத்த முறை ஊட்டும் போது கண்டிப்பா 6 விழும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா. 5 விழும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன வேணாலும் விழும், எல்லாமே சம வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ எக்ஸாஸ்ட் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அதாவது நிறை செய் நிகழ்வு, நிறை செய் நிகழ்வு இனிமேட்டு நடக்காது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, த்ரோயிங் எ டை. ஒரு பகடையை நம்ம வந்து உருட்டுறோம், 1 விழலாம், 2 விழலாம், அதே போல 6 வரைக்கும் விழலாம்.
6க்கு அப்புறம் விழாது. என்னது 7 8 9லாம் விழாது. அது எக்ஸாஸ்ட் ஆயிரும். புரியுதுங்களா? அது வந்து நிறை செஞ்சிரும். 1 2 3 4. ஸோ 6 விழுந்திருக்கு அப்படின்னா அடுத்தது 1 தான் விழுன்னு சொல்ல முடியாது. 1 விழும் 6 விழுன்னு சொல்லாம இருக்கிறதா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். 6க்கு மேல விழாது 7 8 போகாது அப்படிங்கிறதா எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். இதை நீங்க வந்து கரெக்டா கிளியரா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ தமிழ்ல புரியும் உங்களுக்கு என்ன? அதாவது சாரா நிகழ்வு, சார்ந்த நிகழ்வு, சாரா நிகழ்வு. சாரா நிகழ்வு ஒன்றை ஒன்று சாராது, ஒன்றை ஒன்று சாராதுங்க. அது என்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். என்ன எப்படி எடுக்கிறோம் பாருங்க. முன்னாடி சொல்லும் போது த்ரோயிங் ஏ காயின், அது சொல்லு ட்விஸ்ட் பண்றோம் இல்லையா? ஸோ டாஸிங் ஏ காயின், டாஸிங் ஏ காயின் சொல்றோம். இங்க டாஸிங் ஏ 2 காயின்ஸ். அது ஒரே காயினை 2 டைம்ஸ் வந்து நம்ம வந்து டாஸ் பண்றோம். ஒரு காயின் எடுத்துக்கிறோம், டாஸ் பண்றோம். செகண்ட் டைம் எடுக்கிறோம், டாஸ் பண்றோம். ஸோ 2 டைம்ஸ் பண்றோம் கன்சிக்யூட்டிவா. அப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? சார் ஃபர்ஸ்ட் நான் வந்து டாஸ் பண்ணியிருக்கேன், ஹெட் விழுந்திருக்குது, ஸோ டெஃபினெட்லி நெக்ஸ்ட் டைம் டைல் விழ போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. தே ஆர் இண்டிபெண்டன்ட், ஒன்றை ஒன்று சாராத நிகழ்வுகள். ஹெட் விழுந்தனால தான் டைல் விழுந்திருக்குது, டைல் விழுந்தனால தான் ஹெட் விழுந்திருக்குது அப்படின்னு ஒன்றை ஒன்று சாராது. அடுத்து டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் சார்ந்த நிகழ்வு, ஒன்றை ஒன்று சார்ந்த நிகழ்வு. எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா? கார்ட்ஸ். அந்த அட்டைகள் இருக்கு பார்த்தீங்களா? 52 கார்ட்ஸ் இருக்குல்ல. அந்த 52 கார்ட்ஸ்ல நான் ஒரு கார்ட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப அந்த கார்ட்ஸ் உள்ள இருக்காது, டிபெண்டன்ட் ஆயிட்டு இருக்குது, சார்ந்து இருக்குது. அதனால சார்ந்த நிகழ்வு. ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு பேசிக்ஸ், இந்த பேசிக்ஸ் தெரியறதுக்காக நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப வீடியோ பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் புக்கையும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் புக்கையும் எடுத்துக்கங்க. அந்த 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் கடைசியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஹார்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. எப்போ? இந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொட்டேஷன்ஸ். ஸோ நொட்டேஷன்ஸ் நம்ம பர்மிடேஷன் காம்பினேஷனில் கூட சில நொட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நொட்டேஷன்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் வந்து ஒரு நொட்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். நிறைய நொட்டேஷன் இருக்குது இல்லைங்களா? நம்ம இம்பார்ட்டன்ட் நொட்டேஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓரலாக சொல்லிடுறேன், தெரியாது எழுதிடுறேன். P of A அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் A. ஓகேங்களா? ஸோ P of A அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் A. அதாவது A என்கின்ற நிகழ்வு விழுந்ததுக்கான நிகழ்வு தகவு தான் P of A. கிளியர்? P of A டேஷ்னா என்ன? ஸோ ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபெயிலியர் அர்த்தம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் A fails to occur. ஸோ இதை வந்து A பாஸ் ஆகிருக்குது, நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன், A ஃபெயில் ஆகிருக்குது. அப்போ A ஃபெயில் தான் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நெகட்டிவ் தான் நிறைய தெரிஞ்சுக்க லைக் பண்ணுவோம் இல்லையா? வாட் இஸ் P of A dash? வாட் இஸ் P of A dash? ஸோ P of A dash which is equal to, இதுதான் வந்து நோட்டேஷன், 1 minus P of A. ஸோ இது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ண தெரியணும். ஸோ வாட் இஸ் P of A dash? ஸோ A dash அப்படிங்கிறது ஃபெயில்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நிகழ்வு தகவு A நடக்கவில்லை. சரிங்களா? அப்போ 1 minus P of A தான் அது ஃபெயில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது, சம் சால்வ் பண்ணும்போது தேவைப்படும். நெக்ஸ்ட் P of A plus B னா என்ன அர்த்தம்? P of A plus B. ஸோ P of A plus B அப்படிங்கிறது டைரக்டாக நம்ம வந்து ஃபார்முலா எழுத ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? என்ன எழுதுவோம்? P of A
அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். P of B சரிங்களா மைனஸ் P of A இன்ட்டு P of B. இதுதான் இந்த நோட்டேஷன். என்ன மீனிங்கு? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மீனிங். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னு பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அப்படின்னா எதை குறிக்குது? ப்ளஸ்னா எதை குறிக்குது? ஆரை குறிக்குது, அல்லது. சரிங்களா, ப்ளஸ் அப்படிங்கிறது அல்லது அல்லது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ ப்ளஸ்னா அல்லது. இன்னொரு மீனிங் என்னது? யூனியன். யூனியன். மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது அண்டை குறிக்குது. ஸோ ஆறுங்க வந்துச்சுன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணும், அண்டுன்னு வந்தால் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணும். இதுனது இன்டர்செக்ஷன். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்டேஷன்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அங்கங்கே வந்து கொஸ்டின்ஸ் வரும்பொழுது இதை யூஸ் பண்ணும். ஆர் வந்தால் ப்ளஸ் யூஸ் பண்ணும், அண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணும். அப்போ இங்கே ஆர் வந்துருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் வந்துருக்குது அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஆர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் A or B or both. ஸோ கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க either red balls or blue balls or both அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த நோட்டேஷனை யூஸ் பண்ணும். P of A plus B which is equal to P of A plus P of B minus P of A into P of B அப்படின்னு யூஸ் பண்ணும். ஓகேங்களா, சரி. பிஃபோர் தட் நான் வந்து இதை சொல்கிறப்ப எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன் பாருங்க. இந்த நொட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, P of A dash which is equal to 1 minus P of A. இதுக்கான நொட்டேஷன் அட்லீஸ்ட் ஸோ குறைந்தது 1 குறைந்தது 2 அப்படின்னாலும் 1 minus P of A யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஒரு நொட்டேஷன் P of A into B. ஸோ P of A into B தான் P of ABன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான நொட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க, P of A எழுதிக்கணும். ஸோ ஒரு மல்டிப்ளிகேஷன் வச்சிடறோம். P of A ஆல்ரெடி அக்கர், அதில் B விழுந்திருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சால்வ் பண்ணும்போது இந்த நொட்டேஷன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ P of AB which is equal to P of A ஃபஸ்ட்டு விழுந்துடும். ஸோ P of A ஃபஸ்ட்டு விழுந்தனால அது டினாமினேட்டரில் வச்சுட்டு நியூமினேட்டரில் B போட்டுக்கணும். ஸோ P of B by A. இதோட மீனிங் என்ன? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மீனிங். பார்த்துக்குங்க, A and B, ஏன்னா அண்டு வரும்பொழுது பெருக்கல் தானே யூஸ் பண்ணுறோம். A and B அக்கர் டுகெதர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும்பொழுது தான் இந்த AB P of A into B யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற அந்த நொட்டேஷன்ஸை மறந்துடாதீங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கு நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நொட்டேஷன் பாருங்க, P of A B dash. நான் ஜென்ரலி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டேஷ்ன்னு வந்தால் என்ன மீனிங்கு? ஃபெயில்னு அர்த்தம். ஸோ P of A B dash அப்படின்னா அதோட நொட்டேஷன் என்ன? P of A minus P of A into B. மறந்துடாதீங்க. சரிங்களா, P of AB dash அப்படின்னா which is equal to P of A minus P of AB. என்ன மீனிங்? இதோட மீனிங் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இன்கேஸ் இப்படி தெரிஞ்சுக்கலாம், P of A dash B இருந்தால் என்ன பண்ணணும்? A ஃபெயில் ஆயிருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்? P of B எழுதிட்டு மைனஸ் P of AB எழுதிடணும். ஸோ வாட் இஸ் த மீனிங்? அதான் முக்கியமானது. இது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, எது வந்து பாசிட்டிவ் இருக்குதா பாருங்க, எல்லோவில் எழுதுறேன். எது வந்து பாசிட்டிவ் இருக்கோ அதான். இப்போ எது பாசிட்டிவ்ல இருக்குதோ, அதாவது எது வந்து பாஸ் ஆகிருக்குதோ அதை A occurs. சரிங்களா, அதாவது A occurs. சரிங்களா, ஈவென்ட் A occurs if B has already occurred. புரியுதா? யாராவது புரியலன்னு கேளுங்க.
already occur. நான் திரும்பி சொல்றோம், ரெண்டு பேர் போறோம், ரெண்டு நிகழ்வு நடக்குது, ரெண்டு பேர் நிகழ்வை ரெண்டு பேர்னு சொல்றேன், ரெண்டு பேர் போறாங்க. தென் நீ ஃபர்ஸ்ட் போறியா நான் ஃபர்ஸ்ட் போறியான்னு சொல்றான். ஏ போறானா பி போறான்னு பார்க்குறோம். பி போனாலும் அடி வாங்கிட்டு வந்துட்டான், ஃபெயில் ஆகிட்டான். அப்போ என்ன மீனிங்கு? பி ஃபர்ஸ்ட் போனனால தான் ஃபெயில் ஆகிருக்கான், பின்னாடி ஏ போகிறான். சரிங்களா? ஸோ ஏ அக்கர்ஸ் இஃப் பி ஹேஸ் ஆல்ரெடி அக்கர்ட் வைசி வெர்சா. அடுத்த இதுக்கு நீங்கள் அப்படி தான் போட்டுக்கணும். ஸோ பி அக்கர்ஸ் இஃப் ஏ ஹேஸ் ஆல்ரெடி அக்கர்ட் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நோட்டேஷன் P of A by B. ஸோ மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம், அடிஷன் பார்த்தோம், இப்போ டிவிஷன்ஸ். P of A B அப்படின்னா என்ன அர்த்தம்? P of A by B ன்னு என்ன அர்த்தம்? ஸோ ஜென்ரலி ப்ராபபிலிட்டியில் டினாமினேட்டரில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஜென்ரலாகவே வந்து டினாமினேட்டரில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறோம் பாருங்கள். 1/4னா என்ன அர்த்தம்? 1/4னா என்ன அர்த்தம்? 4ல் 1 அப்படின்னு சொல்லி 4 நடந்த நிகழ்வில் அதில் ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதான மீனிங்கு. ஸோ அதனால டினாமினேட்டர் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, P of A by B னா என்ன அர்த்தம்? டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் எழுதணும். இது அக்கர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி ஆஃப் B சக்ஸஸ் ஆயிடுச்சு, அக்கர் ஆயிடுச்சு. நியூமரேட்டரில் என்ன ஆகும்? P of AB. ஸோ P of AB உங்களுக்கு தெரியும், முன்னாடி வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். P of AB அதுதான் அது. ஓகேங்களா? ஸோ இதோட மீனிங் என்னங்க? P of A by B னா மீனிங் என்ன? அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவெண்ட் A அக்கர்ஸ், சரிங்களா? ஈவெண்ட் A அண்ட் B அக்கர்ஸ் எப்படிங்க? டிபெண்டன்ட் ஈவெண்ட், ஒன்றை ஒன்று சார்ந்த நிகழ்வுகள், சரிங்களா? ஆர் கன்சிடரபிள் ப்ராபபிலிட்டி, ஓகேங்களா? ஒன்றை ஒன்று கன்சிடர் ஆயிருக்குது, ஏவும் பியும் டிபெண்ட் ஆயிருக்கிறது தான் ஏ பை பி. ஸோ டிபெண்ட், ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளது அப்படிங்கிற போது இந்த நொட்டேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ரைட், நம்ம இதே மாதிரி தான் யூனியன், இன்டர்செக்ஷன்ஸு நீங்களாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி விச் இஸ் ஈக்குவல் டு தி அந்த ஒரு பை சொல்லுவாங்க, இப்படி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க பை. இது என்ன மீனிங்கு? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸில் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சம் சால்வ் பண்ணும்போது யூ கேன் கிளியர்லி நோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதே போல தான் P of A union B which is equal to the P of A plus P of B minus P of A intersection B. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சது தான். அதே மாதிரி P of A intersection B அப்படிங்கிறது இதே போல எழுதிக்கணும். ஸோ P of A, ஸோ நான் மேக்ஸ் இருந்தால் தெரியாமல் இருக்கும், அவங்க கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட், இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது. இன்னொன்று பாருங்க, P of A plus P of A dash. ஸோ ஏங்கிற நிகழ்வு விழுந்த நிகழ்வு தகவும் ஏ வந்து ஃபெயிலியரான நிகழ்வு தகவும் ரெண்டுமே எப்படி இருக்கும்? 1க்கு சமமாக இருக்கும். அதுதான் P of A equal to 1 minus P of A dash சொல்றோம். P of A dash which is equal to the 1 minus P of A அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அடுத்தது பார்க்கலாம். P of A union B union C which is equal to the P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. So இந்த இடத்துல கடைசியா plus 1 வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. So I think that's all the notations. So notations complete நம்ம வந்து
கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேசிக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பர்மிட்டேஷன் காம்பினேஷன் பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸசைஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா ஏ யூனியன் பி யூனியன் இன்டர்செக்ஷன் அதெல்லாம் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நிறைய டைமிங் எடுத்துக்கும். சரிங்களா? அதனால டைமிங் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பர்மிட்டேஷன் காம்பினேஷன் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். எப்படி எங்கே சேர்க்குறோம் அப்படிங்கிறது கவனிங்க. வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? அகைன் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ஸோ ப்ராபபிலிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு தி வித் ரெஸ்ட்ரிக்ஷன் permutation or combination divided by without restriction permutation or combination. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு சில புக்கில் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கண்டிஷன் என்னங்க இந்த கண்டிஷன்? ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 3 பால் தான் இருக்கணும், 2 பால் தான் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? வித் ரெஸ்ட்ரிக்ஷன் டிவைடட் பை வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். இது போல தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த முக்கியமான பேசிக் கான்செப்டை எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான பேசிக் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் பர்முடேஷன் காம்பினேஷனில். ரிப்பீட்டட் திங்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, ரிப்பீட்டட் திங்ஸ் டு தி பவர் ஆஃப் நான் ரிப்பீட்டட் திங்ஸ். இந்த கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, which is equal to the 90%க்கு இந்த கான்செப்ட் தான் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷனாகவே இருக்கும். வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு இந்த ரிப்பீட்டட் திங்ஸ் டு தி நான் ரிப்பீட்டட் திங்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸு பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ உங்கள் புக்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட்டு கொஸ்டின், ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின். நீங்கள் எடுத்து இதை வந்து சாதாரணமாக சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண தெரியும். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, ஈஸியாக இது சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கிளியராக. ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஆகணும். இது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த கொஷின்ஸ்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இந்த பேசிக் கொஷின்ஸ் இதை மாற்றி கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ இப்போ இந்த கொஷின் பார்க்கும்போதே நிறைய பேர் சால்வ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கொஷின்கள் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்கா பண்ண, 2 ஒரு சாரா நாணயங்களை சுண்டினால் 2 தலை விழுவது, ஒரு தலை மற்றும் ஒரு பூ, குறைந்தது ஒரு தலை, அனைத்தும் தலை, ஒரு தலை மட்டும் விழுவதற்கான நிகழ்வு தகவை என்ன அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ டு அன்பயஸ்டு காயின்ஸ் ஆர் டாஸ்டு, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்ஸ்? 2 ஹெட்ஸ். இப்போ இந்த கொஷின் எவ்வளோ ஈஸி தெரியுமா? ரொம்ப டெட் ஈஸின்னு சரி இந்த கொஷின் கொடுத்துருக்கீங்கன்னு. இந்த கொஷின் மாற்றினீங்கன்னா, நான் மாற்ற போகிறேன். இந்த கொஷினை மாற்றிட்டேன்னா டோட்டலாக நீ கொலாப்ஸ் ஆகிடுவேன். சரிங்களா? 2 ஒரு சாரா நாணயங்களை சுண்டினாலுக்கு பதிலாக 10 ஒரு சாரா நாணயங்களை சுண்டினால் அது 2 தலை. 2 தலை கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, வேண்டாம். அனைத்தும் தலை. இந்த கொஸ்டின் பார்த்துங்க. ஸோ 2க்கு பதிலாக 10 யூஸ் பண்ணுறேன். அனைத்தும் தலை வருவதற்கான நிகழ்வு தகவல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தலை சுற்றிடும். புரியுதா சொல்கிறது? அது எப்படி செய்கிறதுங்கிறதான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த கொஸ்டின்ங்கிறது சாதாரண விஷயம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ரைட். இந்த கொஸ்டின்ஸ்க்கு டக்குன்னு இப்போ ஆன்சர் கொடுத்துருவீங்க. சரிங்களா? 2 தலை அப்படின்னா என்ன வரும்? என்ன பண்ணுவீங்க? 2 தலைன்னா என்ன அர்த்தம்? 2 ஹெட்ஸ். 2 ஹெட்ஸ் ஒன் டைம் தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 நாணயங்களை சுண்டும் போது சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி கிடைக்கும்? ஹெட்டு டைலு, டைல் ஹெட்டு, டைல். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ கண்டிப்பாக டினாமினேட்டர் என்ன இருக்குங்க? ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து 4 தான். டினாமினேட்டரில் 4 வரப்போகுது. 2 தலை இருக்குது, 1 புரியுதா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு 1/4. செகண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போகலாமா? என்ன வரும்? ஒரு தலை மற்றும் ஒரு பூ, 1 ஹெட் 1 டைல் அப்படின்னு பார்க்க போனால் ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2/4 which is equal to 1/2. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு தெரியாத சால்வ் பண்ணலாம். ஸோ குறைந்தது 1, அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கணுங்க. என்னது? தலை. அப்போ எத்தனை? 1 2 3. ஸோ 3/4 is the answer. ஸோ 4th sum. இப்போ தெரியாதவங்க கேளுங்க.
fourth sum அனைத்தும் தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் 1/4 தான் வரும். ஸோ ஒரு தலை மட்டும் விழுவதற்கான நிகழ்தகவு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன வருங்க 2/4 which is equal to the 1/2. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது அதை உள்ள செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது சாதாரண சம், சாதாரண சம். இப்போ என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கவனிச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 10 நாணயங்களை சுண்டினால் என்ன வரும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். சரிங்களா? கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். பாருங்க, இந்த 2 நாணயங்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? 10. ஆனால் இத்தனை கொஷின்ஸ் கேட்க மாட்டான். ஏதாவது ஒன்று கேட்பான் இல்லையா? நாட் ஏ ஹெட் அட் ஆல் கேட்கலாம். ஸோ 1 ஹெட் ஒன்லி அப்படின்னு கேட்கலாம். ஸோ 2 ஹெட்ஸ் கேட்க மாட்டான். ஆல் ஹெட்ஸ் கேட்பான். அனைத்தும் தலைகள் வந்து கேட்பான். சரிங்களா? அனைத்தும் தலைகளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் நினச்சி பாருங்க, டினாமினேட்டரில் 4 எப்படி வந்தது? ஸோ ஹெட்டு டைலு, டைல் ஹெட்டு, டைல். இப்படி கேட்க மாட்டான் எக்ஸாமில். இப்படி கேட்டானா நீ வந்து என்ன இதெல்லாம் போய் கொஸ்டின் சொல்லி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா? 5 நாணயங்கள் இல்லை 3 நாணயங்கள் அல்லது 4 நாணயங்கள் கேட்டோம்னா தலைவலி வந்துடும். இந்த 4 நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணல. இங்க சாம்பிள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரிப்பீட்டட் திங்ஸ் டு தி பவர் ஆஃப் நான் ரிப்பீட்டட் திங்ஸ். புரியுதா? எப்படிப்பா ரிப்பீட்டட் திங்ஸ்? ரிப்பீட்டட் திங்ஸ் எது? ஹெட் டைலு, ஹெட் டைலு, ஹெட் டைல். ஹெட் டைல் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஓகேங்களா? நான் ரிப்பீட்டட் திங்ஸ் எத்தனை? அதுவும் 2 தான். புரியுதா? அதாவது 2ங்கிறது ஹெட் டைலை குறிக்குது, இந்த 2ங்கிறது 2 காயினை குறிக்குது. புரியுதா? which is equal to the 4. இப்போ சொல்லுங்க, 2 to the power of 10 போட்டுக்கலாமா? ஸோ 2 to the power of 10 தான் 10 காயின்ஸை வந்து நம்ம வந்து டாஸ் பண்ணுறதுக்கான நிகழ்வு தகவு தான் டினாமினேட்டரில் போட போகிறோம். புரியுதுங்களா? அப்போ என்ன வரும்? டிவைட் பை 2 to the power of 10. இதுதான் இந்த வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். அதுதான் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். வித் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் என்ன சொல்லுவோம்? ஆல் ஆர் ஹெட் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு பாசிபிலிட்டி. அப்போ 1 டிவைடட் பை 2 to the power of 10 நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நான் கேட்ட ஆன்சருக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்த முடியும். எக்ஸாம்ஸில் இப்படி தான் கேட்பாங்க. இது சாதாரண 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஒரு சம். ஓகே, புரியுதுங்களா? செகண்ட் சம் பார்க்கலாம். ஒரே நேரத்தில் 2 பகடையை உருட்டினால் கண்டிப்பாக மொத்தம் 7 விழுவதற்கான நிகழ்வு தகவு என்ன? So 2 dice are thrown simultaneous. What is the probability of obtaining a total score of 7? கண்டிப்பாக 7 விழுவதற்கான நிகழ்வு தகவு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது எல்லாரும் இப்படி எழுதுவாங்கப்பா. 1-1, 1-2, 1-3, 1-4, 1-5 இப்படி எழுதக்கூடாது. இப்படி எழுதக்கூடாது. இதுதான் ஆக்சுவலி இல்லையா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? 2-1, 2-2, 2-3 என்ன எழுத போறீங்க? இது திஸ் இஸ் ஆர் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த கூறு வெளியே எழுத போறீங்க. கூறு வெளியே எழுதக்கூடாது. நம்ம எக்ஸாம் என்ன எழுத போறாங்க? 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஸ்பான்டேனியஸ் ஆன்சர் கொடுக்கணும். ஸ்பான்டேனியஸ் ஆன்சர் கொடுக்க போறோம் பாரு. ஸோ எக்ஸ்பிளனேஷனுக்காக வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? வித் ரெஸ்ட்ரிக்ஷன் டிவைடட் பை வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குங்க? ரிப்பீட்டட் திங்ஸ் டு தி பவர் ஆஃப் நான் ரிப்பீட்டட் திங்ஸ் நிறைய டைம்ஸ் வரும். அப்போ பாருங்க, ஒரே நேரத்தில் 2 பகடை. சரிங்களா? என்ன விழும்? 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4. ஸோ 1லேருந்து 6 அடிக்கடி விழுவதனால ரிப்பீட்டட் திங்ஸ் 6. எத்தனை பகடைகள் இருக்குது? 2 பகடைகள். புரியுதா? இதுதான் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ கிளியரா புரிஞ்சுக்கோ. இங்கே உங்களுக்கு டினாமினேட்டரில் போட்டு இது கொடுத்துறேன். ஸோ 6 ஸ்கொயர். அவ்வளோதான்ப்பா. அதே இது எழுதி பார்க்க தேவையில்லை. ஆனால் கூட்டினா 7 வரணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 வரணும். எது வரும்? 1 6 வரும், 6 1 வரும். ஒரு பாசிபிலிட்டியா? அடுத்து என்ன வரும்? 5 2 வரும், 2 5 வரும். புரியுதா? 3 4 வரும், 4 3 வரும். வேற ஏதாவது வருமா? செக் பண்ணி சொல்லுங்க. ஸோ 6 பாசிபிலிட்டி. அப்போ 6 புரியுதுங்களா? 6 டிவைடட் பை 36.
ஸோ which is equal to என்ன வருங்க 1/6 is the right answer. ஸோ யாருக்காவது தெரியல கண்டிப்பா கேட்கலாம். தேர்ட் சம் பாருங்க. ஒரே நேரத்தில் 2 பகடையை உருட்டினால் 2 எண்களின் கூடுதல் 6 அல்லது 9 விழுவதற்கான நிகழ்வுத்தகவு. சார் அல்லது வந்துருச்சு, என்ன யூஸ் பண்ணணுங்க? அல்லது வந்தா 6 வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? பிளஸ் யூஸ் பண்ண போறோங்கிறது மறந்துடாத. ஓகேங்களா? So 2 dice are thrown at a time. What is the probability that the sum of the two numbers is 6 or 9? So carefully solve பண்ணணும். தெரியுமேன்னு சொல்லி ஃபாஸ்டா சால்வ் பண்ணீங்கன்னா எரர் வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம எல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாங்க? 6க்கு என்னென்ன வரும் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 9க்கு என்னென்ன வரும்னு செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 6 வர்றது என்னென்ன வரும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. 1 5 3 4. ஓகேவா? என்னப்பா 6க்கு நம்ம 3 3. 6 தான் கேட்குறோம் கூடுதல். ஸோ 3 3 3 4 கிடையாது. ஸோ 1 5 5 1 3 3. ஸோ வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா? பாசிபிலிட்டி இருக்குதா? கொஸ்டினா கொடுத்துருக்கான் பாருங்க. 6 2 நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணோம்னா 6 வரணும் அப்படின்னா ஸோ 1 5 3 3 4 2 வருமே. விட்டீங்க பாருங்க. 4 2 2 4. ஸோ how many இருக்குது? 2 4 1 5. ஸோ 6ல் வந்து ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5/5 என்ன வருங்க? 36. புரியுதுங்களா? ஸோ 5/36 தான் அந்த 6க்கான நிகழ்வு தகவு. 9க்கான நிகழ்வு தகவு பார்க்கலாம். என்ன வரும்? 9க்கான 3 6 6 3 5 4 4 5. அப்போ எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். ஸோ 4/36 தான் 9க்கான நிகழ்வு தகவு. புரியுதா? ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும். கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? 6 அல்லது 9 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5/36 plus 4/36 போட்டிங்கன்னா ஸோ 9/36 தான் எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன வருங்க? ஸோ 1/4 is the right answer. சரிங்களா? 1/4 is the right answer. ஸோ இன்னும் பேசிக் சம்ஸ் அப்படியே அடுத்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது தெரியும். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஒரே நேரத்தில் 2 பகடையை உருட்டினால் பகடையில் உள்ள 2 எண்களின் கூடுதல் 10 அல்லது 2 எண்களின் பெருக்கற்பலன் 25 அதற்கு மேல் அல்லது இரண்டும் விழுவதற்கான நிகழ்வு தகவு. ஸோ எய்தர் ஆர் போத் கொடுத்துருக்கான. எய்தர் ஆர் போத். ஸோ ப்ரீவியஸ் சம்ஸ் நீங்க பார்க்கும்போது எய்தர் ஆர் கடைசியா போத் இல்லை. இப்போ போத் இருக்குது. புரியுது பாத்தீங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The sum of the numbers on 2 dice is 10 or product of the two number is greater than or equal to 25 or both. ஸோ நோட்டேஷன் எடுத்து பார்த்துக்கணுங்க. ஸோ நோட்டேஷன் ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் நோட்டேஷன்? P of சரிங்களா? P of A plus B which is equal to the P of A plus P of B. புரியுதுங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் P of A into P of B. அவ்வளோதாங்க. இந்த நோட்டேஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உடனே ஆன்சர் கொடுக்க போறோம். சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் P of A பார்க்கலாம். P of A. ஸோ P of A அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? sum of the numbers on 2 dice are 10. ஸோ ரெண்டையும் கூட்டினா 10 வர மாதிரி இருக்கணும். என்னென்ன வரும் பாருங்க. ஸோ 5 5 வரலாமா? 5 5 வரலாம். வேற ஏதாவது வருமா? 4 6 6 4. இப்போ பாசிபிலிட்டி இருக்கா? இன்னொன்று என்னங்க? ஸோ 10 வர்றது சம் பண்ணும். 5 5 4 6 6 4. வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா? இல்லை. ஸோ P of A எடுத்துக்கிட்டோன்னா 3/36. கிளியரா புரிஞ்சுக்கணும். பிளஸ் P of B போலாமா? So product of the two numbers is greater than or equal to 25. 25 இருக்கு மேல இருக்கணும். ரெண்டையும் பெருக்கணும். என்னன்னா வரும் செக் பண்ணுங்க. ஒன்னு வந்து 5 5 25. புரியுதுங்களா?
5 6 30, 6 5 30. ஓகேங்களா? வேற ஏதாவது இருக்கா? 6 6 36. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஸோ 4 டிவைடட் பை 36 மைனஸ் என்ன பண்ணுறாங்க? 3 by 36 into 4 by 36. எதையுமே நீங்கள் சால்வ் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கிட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் என்ன வரும்? ஸோ 2 36 இருக்குது, மறந்துடாதீங்க. அதுதான் எல்சிஎம். 36 into 36 அதான் எல்சிஎம், ஹையர் நம்பர். இங்கே ஒரு 36 இருக்கனால ஸோ 3 into 36 plus 4 into 36. ஓகேவா? மைனஸ் 3 into 4. புரியுதுங்களா? இதுதான் இந்த எல்சிஎம்ல சால்வ் பண்றது கிளியரா இருக்கணும். ஸோ நீங்க வந்து இதை ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸியா சால்வ் பண்றதுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன சார் சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸியா அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, நான் சொல்றேன், கவனிச்சுக்கங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு 3 இருக்குது, இதுல ஒரு 4 எடுக்க போறேன். இங்க 4 இருக்குது, இங்க 3 எடுக்க போறேன். இந்த 3 4 வெளியே வரப்போகுது, எல்லாம் வெளியே வர போறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி பண்ணோம்னா 3 into 4 வெளியே வந்துடும். புரியுதா? எல்லாத்துலேயும் 3 into 4 3 into 4 வெளியே வந்துடுங்க. அப்போ இங்க என்ன இருக்கும்? 9 4s are 36. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 3s are 36 minus 1 divided by 36 into 36. புரியுதுங்களா? ஸோ இங்க இருக்குது 12, எத்தனை? 12 36. ஸோ மேலே வந்து சால்வ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா நியூமரேட்டரில் என்ன வரும்? ஸோ 9, அதாவது 9 + 11 20 ஆயிருங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கணும், ஓடி போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்ஷன்ஸில் கிளியர் இருக்குதா? ஸோ என்ன 20 எடுத்துக்கிட்டோம்னா 4 டேபிள் 5 4s are 20, 9 4s are 36. ஸோ ஆன்சர் இஸ் 5 divided by 27. அவ்வளோதான்ப்பா, 5 divided by 27. மறந்துடாதீங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது மெதுவாக ஸ்லோவாக சால்வ் பண்ணுங்க. எடுப்பில் ஃபாஸ்ட்டாக போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு இது ப்ராக்டிஸ் பண்ண தான் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். தவிர எடுப்பில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா நிறைய எரர் வரும். சரிங்களா? ஸோ நீங்களும் வீட்டில் ஒரு முறை இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. ஸோ ஸ்டாண்டர்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது தெரியும். சம்ஸ் போட போட உங்களுக்கு ஸ்டாண்டர்டும் இன்க்ரீஸ் ஆகுது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் மற்றும் கணிதம் ஆகிய 6 பாடங்களில் 3 பாடங்களை தேர்வு செய்ய வேண்டும். ரொம்ப சிம்பிளஸ்ட் சம் இல்லைங்களா? ஒருவர் இயற்பியலை தேர்ந்தெடுத்து விட்டால் வேதியியல் பாடம் தேர்வு செய்வதற்கான நிகழ்வு தகவு. சரிங்களா? ஸோ நீங்கள் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம். அதை விட ஈஸியாக இது சால்வ் பண்ண முடியுங்க. A student then to select 3 subjects out of 6 subjects, English, Physics, Chemistry, Biology, Zoology, Maths. If he has choose physics, is what is the probability of being chosen? ரொம்ப சிம்பிளஸ்ட் one. மொத்தமே வந்து எத்தனை இருக்குது? 6 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? மொத்தமே 6 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் நான் ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டா மீதி எவ்வளோ இருக்கும்? 5 சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ டினாமினேட்டரில் 5 வரும். எல்லாத்துலேயும் பாருங்கள் டினாமினேட்டரில் 5 இருக்குது. பார்த்தீங்களா? டினாமினேட்டரில் எல்லாமே 5 இருக்குது. கிளியருங்களா? ஸோ இப்போ மேலே போகலாமா? இப்போது 6ல் நான் ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் 5 இருக்குது. ஓகேங்களா? இந்த 5ல் அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஃபிசிக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிசிக்ஸ்னா இங்கே 3 சப்ஜெக்டில் ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் ஃபிசிக்ஸ் எடுத்துட்டேன் இல்லையா? ஸோ ரிமைனிங் பாசிபிலிட்டி 2 தான். ஸோ ஆன்சர் இஸ் 2/5 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? சப்போஸ் இது எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் நான் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் டிவைடட் பை வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் லிங்க்குள்ள செய்யலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் இருக்குது. ஏன்னா செலக்ட் தேர்வு அப்படின்னாலே காம்பினேஷன் தான். ஸோ வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷனில் கூட யூஸ் பண்ணலாம். வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வித் ரெஸ்ட்ரிக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். மொத்தம் சப்ஜெக்ட் எத்தனை சப்ஜெக்ட்டுங்க? 6 சப்ஜெக்ட்டு. ஆல்ரெடி நம்ம ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்குது 5ல் 2 செலக்ட் பண்ணணும். அதான் வந்து வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்.
வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிசிக்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு, டினாமினேட்டர்ல வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டா 6ல் ரிமைனிங் இருக்கிறது 4. ஓகேங்களா? ஸோ 4 சப்ஜெக்ட்ல நம்ம ஒரு சப்ஜெக்ட் தான் செலக்ட் பண்ணோம், 4C1. இதையும் சால்வ் பண்ணி பாருங்க, 2/5 தான் வரும். சரிங்களா? சால்வ் பண்ணி பார்த்துட்டா 2/5. எது உங்களுக்கு ஈஸியோ, எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இதை வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு சம், கொஸ்டின் நம்பர் 6. 8 தளங்கள் உள்ள ஒரு வளாகத்தில் 5 பயணிகளை கொண்டு ஒரு உயர்த்தின அர்த்தம் லிஃப்ட் ஏறுகிறது. அனைத்து பயணிகளையும் வெவ்வேறு தளங்களில் இறக்கி விடுவதற்கான நிகழ்வுத்தது. An elevator starts with 5 passengers and stops at different floors of the houses. நான் அந்த பேசஞ்சர்ல அந்த ஃப்ளோர்ஸ் நீங்கள் இந்த வந்து ட்ராப் அவுட் பண்ணணும், அலைட் பண்ணணும் அப்படின்னாலே பர்மிட்டேஷன் வரப்போகுது அப்படிங்க மறந்துடாதீங்க. பர்மிட்டேஷன் இதுக்கெல்லாம் பர்மிட்டேஷன் தான் இது. பர்மிட்டேஷன் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ திங்க் பண்ணி பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ டெஃபினெட்லி வாட் இஸ் ப்ராபபிலிட்டி இதுக்கு? வித் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் தி பர்மிட்டேஷன், வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் தி பர்மிட்டேஷன். ஓகேங்களா? ரைட். எப்படி சால்வ் பண்ணலாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யணும்? ஸோ வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்கும்? இதே போல் சம் நம்ம பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, பாருங்கள் 5 பேசஞ்சரை கொண்டு போய் 8 ஸ்டாப்ல நம்ம வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ரிப்பீட்டட் திங்ஸ் டு தி பவர் ஆஃப் நான் ரிப்பீட்டட் திங்ஸ் தான் யூஸ் பண்ணோம். இங்கே ரிப்பீட்டட் திங்ஸ் என்னங்க? ரிப்பீட்டட் திங்ஸ் என்னது? அடிக்கடி ஃப்ளோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 8 5 பேசஞ்சர் நான் ரிப்பீட்டட் திங்ஸ். 8 டு தி பவர் ஆஃப் 5, 8 டு தி பவர் ஆஃப் 5 அப்படிங்கிறத வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னா, 8 பேரை 5 பேர்ல, ஸோ 8 ஃப்ளோர் இருக்குது, 5 பேர்களை நம்ம என்ன பண்றோங்க? பர்மிட் பண்ணி இறக்கி விடணும். அதான் 8P5. பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது போல சம்ஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ சால்வ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. ஸோ 8 ஃபேக்டோரியல் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ 8 ஃபேக்டோரியல் புரியுதுங்களா? ஸோ n ஃபேக்டோரியல் divided by n minus r factorial. So 8 into 7 into 6 into 5 factorial stop பண்ணிக்கணும். ஓகேங்களா? 5 factorial பண்ணுறதா? இல்லை. 8 minus 5 வந்து 3 வந்துடுது. ஸோ 5 into 4 into 3 factorial stop பண்ணிக்கலாம். அல்லது 3 into 2 போட்டுக்கலாம். ஸோ 8 minus 5 னா 3 factorial. ஸோ 3 factorial 3 factorial கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டரில் ஒருத்தர் இருக்கான், யாருங்க? 8 into 8 into 8 into 8. ஸோ 5 times வந்து 8 போட்டுக்கணும். ஸோ இந்த 8 கேன்சல் ஆயிரும். கிளியர்? இந்த 4 இதில் கேன்சல் ஆகி 2 ஆயிரும். இந்த 2 இந்த 3க்கு கேன்சல் ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டே வரணும். கீழே 3 8 இருக்கு அப்படின்னா 3 8 வரக்கூட ஒரே ஒரு ஆப்ஷன் டினாமினேட்டரில் 8 cube is 512. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ. ஸோ 105 divided by 512 அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் வீட்லேயும் ஒரு முறை இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சம்ம இது போல சம்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். கொஸ்டின் நம்பர் 7. 8 சிவப்பு மற்றும் 6 நீலம் பந்துக்கள் உள்ள ஒரு பையில் 5 பந்துக்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் 3 சிவப்பு மற்றும் 2 நீலம் பந்துகள் கிடைப்பதற்கான நிகழ்வுத்தகவு என்ன? A bag contains 8 red and 6 blue balls. If 5 balls are drawn at random, what is the probability that 3 are red and 2 are blue? So definitely என்ன யூஸ் பண்ண போறாங்க? With restriction. With restriction divided by without restriction என்னங்க? காம்பினேஷன் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இது தேர்வு நடக்குது, அதனால காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். எப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப ஈஸியஸ்டா இருக்கும், பார்த்துக்குங்க. மொத்தம் எத்தனை பால்? 8 plus 6 14 பால். அதான் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல மொத்தம் 14 பால்ல எத்தனை பால் எடுக்கணும்? எத்தனை பால் எடுக்கணுங்க? 5 பால் எடுக்கணும். ஸோ 14C5. புரியுதா? 14C5. அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிள். வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். வித் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்கான் 3 ரெட்
and 2 are blue. ஸோ அண்டுனா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மறந்துடாத. 3 ரெட்டுனா என்ன மீனிங்கு? எங்கே ரெட்டு கிடைக்கும்? இந்த 8லேருந்து தான் ரெட்டு கிடைக்கும். ஸோ 8C3 இன்ட்டு 6C2. அவ்வளோதான்ப்பா. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுறது தெரியும் இல்லையா? ஸோ 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 டிவைடட் பை 3 இன்ட்டு 2. ஸோ காம்பினேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே போல் இன்ட்டு 6 இன்ட்டு 5 டிவைடட் பை 2. ஸோ கரெக்டாக மெதுவாக சால்வ் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ 14 இன்ட்டு 13 இன்ட்டு 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10. ஓகேங்களா? டிவைடட் பை 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2. ஸோ கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 3 2 இந்த 6 கேன்சல் ஆகிடும். இந்த 2 இது கேன்சல் ஆகி 3 வந்துடும். இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் ஒரே சீரீஸாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் என்ன வரும்? 5 4 3 2 வந்துருக்குது. ஸோ 4 3s are 12. இந்த 12 கேன்சல் ஆகிரும். 5 2s are 10. இந்த 10 கேன்சல் ஆகிரும். ஸோ என்ன கிடைச்சிருக்குது பாருங்கள். 8 இன்ட்டு 7 இன்ட்டு 3 இன்ட்டு 5 டிவைடட் பை, ஓகேங்களா, டிவைடட் பை 14 இன்ட்டு 13 இன்ட்டு 11. ஓகேவா? எகைன் இதையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். 7 2s are 14. சரிங்களா? இந்த 2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 ஆயிரும். அப்போ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 5 13 இன்ட்டு 11 எவ்வளோங்க? 143. ஆப்ஷன்ஸில் பாருங்கள் எல்லாம் டினாமினேட்டரில் 143 வருது. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 5 எவ்வளோ வருது? 60. ஸோ 60 டிவைடட் பை 143 இஸ் தி ரைட் ஆன்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஈஸியஸ்ட்டாக இருக்கும். எப்போ கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்கள். 3 சிவப்பு மற்றும் 5 கருப்பு பந்துகள் கொண்டுள்ள ஒரு பையில் ஒன்றன் பின் ஒன்றாக 2 பந்துகளை எடுக்கிறோம். இது வந்து சுத்தலான சம். சரிங்களா? முதலில் சிவப்பு, இரண்டாவது கருப்பு இருப்பதற்கான நிகழ்வு தகவு என்ன? அடுத்த கேள்விக்கு எடுத்திருக்கான். ஒரு பந்து சிவப்பு இருக்கணும், மற்றொரு பந்து கருப்பா இருப்பதா. So 2 balls are drawn one after another from a bag containing 3 red balls and 5 black balls. What is the probability? First question வந்து the first ball is red and second ball is black. என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு என்ன மீனிங்? ஒன் அனதர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் தான் இந்த சம்முடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ டெஃபினெட்லி என்ன யூஸ் பண்ண போகிறோங்க? ரிப்பீட்டட் திங்ஸ் டு தி பவர் ஆஃப் நான் ரிப்பீட்டட் திங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ரைட், சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன செய்யலாம் அப்படி பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 9 இருக்கக்கூடிய அது மீன்ஸ் 8 தானே? 8. ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பால் இஸ் ரெட் அண்ட் செகண்ட் பால் இஸ் பிளாக். முதலில் சிவப்பும் இரண்டாவது கருப்பும் இருப்பதற்கான நிகழ்வு தகவு அப்படின்னா இது வந்து ஈவென்ட் ஏ ஈவென்ட் பி போத் ஆர் அக்கர். ரெண்டுமே நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே நடந்ததுக்கான நமக்கு வந்து ஃபார்முலா என்ன தெரியுங்களா? ரொட்டேஷன்ஸ் பி ஆஃப் ஏ பி. சரிங்களா? போத் ஆர் அக்கர் தான் ஃபார்முலா. பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் ஏ பையா என்ன வருப்பா? பி பை ஏ இல்லையா? பி பை ஏ. இந்த இடத்துல ஏபி தான் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து ரெட்டு பிளாக்கு அப்படின்னு யூஸ் பண்ண. ஸோ ஏக்கு பதிலாக நான் ரெட்டு யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். பிக்கு பதிலாக பிளாக் யூஸ் பண்ணுறேன். சால்வ் பண்ணி பார்க்கலாமா? உடனே ஆன்சர் வரும் பாருங்க. ரைட், பி ஆஃப் ஆர் ரெட்டு. பி ஆஃப் ஆருக்கு என்ன வருங்க? ஸோ நேராக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் இஸ் ரெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பால் இருக்குது? 8 பால் இருக்குது. 2 பால்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெட்டுக்கு நாங்கள் மொத்தம் 8 பால் என்கிட்ட இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்க போகுதுங்க? என்ன கிடைக்க போகுது? ரெட்டு மட்டும் கிடைக்க போகுது. அப்படின்னா ரெட்டு எத்தனை பால் இருக்குது? 3 பால் இருக்குது. அப்போது 8 பாலில் 3 பால் வந்து ரெட்டாக இருக்கிறதுனால இதுதான் சான்சஸ். புரியுதுங்களா? இது வந்து ரெட்டு விழுவதற்கான நிகழ்வு தகவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டருக்கு வரும். டினாமினேட்டரில் ரெட்டு ஆல்ரெடி விழுந்துருச்சு இல்லையா? மொத்தம் 8 பாலில்
அல்ல ஒரு பால் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், அது ரெட் ஆயிடுச்சுல, ரிமைனிங் எத்தனை பால் இருக்கும்? 7 பால் இருக்கும். புரியுதா? ரிமைனிங் 7 பால் இருக்கும். இப்போ ப்ளூ விழுவதற்கான நிகழ்வுத்தகவு எத்தனை இருக்கும்? அங்க பார்த்தீங்கன்னா 5 ப்ளூ இல்லை பிளாக் இல்லையா, பிளாக் விழுவதற்கான நிகழ்வுத்தகவு 5. யாருக்காவது புரியலன்னா கேட்டுக்கோ. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன வரும். ஸோ 3 5s are 15, 8 7s are 56. ஸோ ஆப்ஷன் இஸ் 15 டிவைடட் பை 56 அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி. ஸோ ஓடி போய் அடுத்து ஏபிலையும் இருக்குது, அது வந்து செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது, 15 டிவைட் பை 56. புரியுதுங்களா? இது வந்து சப்டிவிஷன் 1 நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்டிவிஷன் 2 சால்வ் பண்ணலாம். சப்டிவிஷன் 2 பாருங்க, ஒன் பால் இஸ் ரெட் அனதர் பால் இஸ் பிளாக் அப்படின்னா பர்முடேஷன் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ டோட்டலி 8 பால் இருக்குல்ல, அதில் 2 பால் செலக்ட் பண்ணணும். அதான் அது வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். வித் ரெஸ்ட்ரிக்ஷன்னா 3 பால்ல ஒரு பால், 3ங்கிறது ரெட்டு தானே. அடுத்தது அண்டுன்னு கொடுத்துருக்கான், என்ன மீனிங்கு? 5 பால்ல ஒரு பால். ஸோ புரியலன்னு கேட்கணும். ஸோ அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 15 டிவைடட் பை 28 வந்துடும். ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் சம்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் வந்து, ஸோ லாஸ்ட் சம் எடுத்துக்கலாம். 52 அட்டைகள் உள்ள ஒரு கட்டில், கட்டில்னா பெட்டு கிடையாது, ஒரு கட்டு. 2 அட்டைகள் வெளியே எடுக்கிறோம் என்றால் இரண்டும் சிவப்பு அட்டை, ஒன்று ஹார்ட் மற்றொன்று டைமண்ட் கிடைப்பதற்கான நிகழ்வுத்தகவு. ஸோ இந்த கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோ. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸில் மொத்தம் கார்ட்ஸ் வந்து 52 கார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? என்ன இருக்கும்? ஹார்ட் இருக்கும், டைமண்ட் இருக்கும், ஸ்பேடு இருக்கும், கிளவர் ஆர் கிளப்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றிலையும் 13 13 14 13 52. சரிங்களா? ஸோ ஹார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ஹார்ட் எப்படி இருக்கும்? ஹார்ட் வந்து ரெட் கலரில் இருக்கும். சரிங்களா? நான் வந்து ரெட் கலர் எழுதுறேன். சரிங்களா? டைமண்ட் வந்து ரெட் கலரில் இருக்கும். சரிங்களா? ஸ்பேடு வந்து பிளாக் கலரில் இருக்கும், கிளவர் வந்து பிளாக் கலர். ஸோ கார்ட்ஸ் விளையாண்டவங்களுக்கு தெரியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, ஹார்ட் டைமண்ட் ரெட்டாக இருக்கும், ஸ்பேடு அல்லது கிளவர் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஞாபகம் வச்சுட்டு அவங்க சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் இப்போ வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? போத் ஆர் ரெட் கார்ட்ஸ். ஸோ சப்டிவிஷன் 1, போத் ஆர் ரெட் கார்ட்ஸ். நீங்கள் எடுக்கக்கூடிய கார்டு போத் ஆர் ரெட். ஸோ வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் மொத்தம் 52 கார்டில் 2 கார்டு எடுப்பது தான் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் அவன் சொல்லியிருக்கான் ரெண்டுமே வந்து ரெட்டாக இருக்குன்னா எதில் இருக்கும்? ஹார்ட்லையும் டைமண்ட்லையும் இருக்கும். மொத்தம் எத்தனை கார்டு? 26 கார்டில் 2 கார்டு. இது சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வீட்டில் உட்காந்து 25 டிவைடட் பை 102 வரும். 25 டிவைடட் பை 102 வரும். ஸோ யூ கேன் மல்டிப்ளை, யூ கேன் சால்வ் இன் யுவர் ஹோம். செகண்ட் ஆப்ஷன்ஸ் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் சப்டிவிஷன் போகலாம். ஒன் இஸ் ஹார்ட் அனதர் இஸ் டைமண்ட். எகைன் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து 52C2 52C2 தான். இப்போ என்ன சொல்லியிருக்கான்? ஒன் இஸ் ஹார்ட் அப்படின்னா ஹார்ட் என்ன வரும்? 13 தான் வரும். 13 கார்டில் ஒரு கார்டு. சரிங்களா? 13 கார்டில் ஒரு கார்டு வரும். 13 கார்டில் ஒரு கார்டு. அண்டுன்னு கொடுத்துருக்கான் மல்டிப்ளிகேஷன். டைமண்ட் கொடுத்துருந்தா அதுவும் 13 கார்டில் ஒரு கார்டு. ஸோ இதையும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. 13 டிவைடட் பை 102 வரும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து என்ன வருதுங்க? ஸோ 25 டிவைட் பை 102, 13 டிவைட் 102. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நிறையா சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணணும். உங்கள் டவுட் இருக்கிறத வந்து கமெண்ட்ஸாக சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம்.